ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்சரகள். இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு, காரம், துவர்ப்பு, உப்பு, புளிப்பு போன்ற அனைத்து சுவையும் அடங்கிய ஒரு பாரம்பரியமான ரெசிபியான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது போக இந்த பச்சடிக்கு நீங்கள் எந்த மாங்காய் செலக்ட் பண்ணணும், அது போக இதோட ருசியை கூட்டுறதுக்கு இன்னொரு பொருள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பச்சடிக்கு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது இந்த மாங்காய் தான். இந்த மாங்காய் வந்து நீட்ட மாங்கான்னு சொல்லுவோம், கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கிளி மாதிரியே இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து கிளிமுக்கு மாங்கான்னு சொல்கிறாங்க போல். அப்போனா இந்த மாங்காயில் தான் பச்சடி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி உருண்டை மாங்காய் கிடைச்சாலும் நீங்கள் பச்சடி செய்யலாம். இந்த மாங்காயில் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் பச்சடி செய்யும் போது சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இப்போ இந்த மாங்காயில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாங்காவோட காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்றதுக்காக தோலை சீவுறேன். பெரியவங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா தோலோடு செய்யுங்க, அதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பச்சடியை சாப்பிடும்போது அந்த தோலையும் கடித்து சாப்பிடல, அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நான் வந்து 2 மாங்காய் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்களும் நல்லெண்ணெயை சேருங்க. சில பேர் கடலெண்ணெயில் கூட செய்வாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அது வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 4 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 மிளகாய் வத்தல், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிளகா வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச மாங்காய்களெல்லாம் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரொம்ப வதக்கணும் அப்படின்றதில்ல, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு மாங்காய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகா வத்தல் 3 சேர்த்துருக்கோம். ஸோ காரம் கம்மியாகவே இருக்கணுன்றக்காக 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேருங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/2 கிளாஸ் அளவு அந்த மாங்காய் மட்டும் மூங்கி இருந்தால் போதும், ரொம்ப இருக்க வேண்டாம். இந்த மாதிரி மாங்காய் ஃபுல்லும் அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் போதும். இந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே நம்மளுக்கு இஞ்சி மாங்காயும் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இது வெந்துருச்சு அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னா கரண்டிலே வந்து ஒரு பீஸை நசுக்கி பாருங்கள். நசுக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது மாங்காய். இந்த டைமில் நான் பொடிச்சு வச்சுருக்க ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சுத்தமாக இருக்குன்றதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கீங்க, வெல்லத்தில் மண் இருக்கணும்னு சந்தேகம் இருந்தால் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அதை பாகா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து நீட்ட மாங்காய் சேர்த்தனால 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம். இதே இடத்துல நம்ம உருண்டை மாங்காய் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இன்னும் 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நீட்ட மாங்காயில் வந்து நம்மளுக்கு ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதில் வந்து புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறனால அதுக்கு ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது புளிப்பை வந்து எடுத்துரும். ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வெல்லமும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும் 2 மாங்காயிலுமே. இப்போ இந்த பச்சடியை மேலும் க்ரீமியாகவும் இன்னுமே டேஸ்ட்டை அதிகரிக்கிறதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசி மாவு, நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இது கூட சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த தொக்கு வந்து இன்னும் கொஞ்சமே அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டிலையும் மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம உப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. எங்கள் பாப்பா வந்து அந்த மாங்காய் பச்சடியை நான் எடுத்ததுக்கப்புறமா அந்த சட்டியிலே வந்து எனக்கு கொஞ்சம் சாதம் போட்டு பரட்டி கொடுங்கம்மா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த சட்டியிலே போட்டு பரட்டி கொடுத்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ இதை வந்து நம்ம சாம்பார், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு தான் எடுத்துக்கிறணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சாதத்துலேயே சூடாக இருக்க சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வான்சரகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.